இந்தியாவில் ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு நிறைய புது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சென்ட் ஆகும். கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிறைய ஜிஎஸ்டிஸை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ரேட்டா 18% மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸுக்கு 18% இருந்ததை 5% நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க. நாம எதிர்பார்த்த 40% ரேட்டுக்கு டிமெரிட் பண்ணிருக்காங்க ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு. அது என்னென்ன ப்ராடக்ட்ங்கிறத வீடியோட லாஸ்ட்ல பார்க்கலாம். எசென்ஷியல் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா ஹேர் ஆயில், ஷாம்பு, பேஸ்ட் அதுக்கெல்லாம் 18% இருந்ததை 5% நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸா இருக்கிற ஹீ, பட்டர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே 12% இருந்ததை 5% நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க. ஃபீடிங் பாட்டில், டைப்பர்ஸ், நாப்கின்ஸ்க்குலாம் 12%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. தையல் மிஷினுக்குலாம் 12%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அடுத்தது மெயினா அக்ரிகல்ச்சர் அப்புறம் ஃபார்மர்ஸுக்கு ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. டிராக்டர் டயர்ஸ் அப்புறம் பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக 18%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. டிராக்டர்ஸுக்குலாம் 12%ல இருந்து 5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அப்புறம் பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்புறம் நியூட்ரியன்ஸுக்குலாம் 12%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. மற்ற எல்லா மிஷின்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ற மிஷின்ஸ் அந்த மாதிரி எல்லா பொருட்களுக்குமே 12%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஹெல்த் கேர் செக்டரை பொறுத்த அளவுக்கு இன்சூரன்ஸுக்கெல்லாம் ஆல்ரெடி இருந்த ஜிஎஸ்டியோட இப்ப ஜிஎஸ்டியை இல்லாம பண்ணிருக்காங்க. அது நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க, ஜிஎஸ்டி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஆனா ஜிஎஸ்டி இல்லாத மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் எக்யூப்மெண்டான தெர்மோமீட்டர், அப்புறம் குளுக்கோமீட்டர், அப்புறம் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் அதுக்கெல்லாம் 5% குறைச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சில 33 ட்ரக்கோட மெடிசின்ஸுக்கு ஜிஎஸ்டியை இல்லாம பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அதுக்கு 12% இருந்திருக்கு, இப்போ இல்லாம பண்ணிருக்காங்க. மேக்சிமம் ட்ரக்ஸ் ஆன ஃபாரிசிமேப், பெர்டூசமேப், ஃப்ளூட்டிகசோன் ஃபியூரேட், அப்புறம் உமாக்ளினியம், அப்புறம் விலான்டெரோல், அப்புறம் ஒக்ராலிசமோ, அப்புறம் பிரிடிக்சிமோபோ வெடோலின் அதுக்கெல்லாம் 12%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்டா பார்க்க போறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில என்னென்ன குறைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி கேஸ்ல ஓடுற கார்ஸுக்கெல்லாம் 28%ல இருந்து 18% குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டிய. டீசல் அப்புறம் ஹைபிரிட் காருக்கெல்லாம் சேம் அதே தான், 28%ல இருந்து 18% குறைச்சிருக்காங்க. 3 வீலரு, மோட்டார் சைக்கிள்ஸ், அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள்ஸோட குட்ஸ் வாங்குறதுக்கு அது எல்லாத்துக்குமே 28%ல இருந்து 18% குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், எஜுகேஷன் செக்டரை பொறுத்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுற ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாம பண்ணிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள்னா, குழந்தைங்க யூஸ் பண்ற மேப்ஸா இருக்கட்டும், சார்ட்ஸ், குளோப்ஸ், அப்புறம் பென்சில்ஸ், ஷார்ப்னர்ஸ், அப்புறம் கிரையான்ஸ், பேஸ்டல்ஸ், அப்புறம் எக்ஸசைஸ் புக்கு, நோட் புக்கு, அப்புறம் எரேசர் அது எல்லாத்துக்குமே இருந்த 12%ல இருந்து இப்ப ஜிஎஸ்டி இல்லாம பண்ணிருக்காங்க. நெக்ஸ்டா எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. மெயினா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற, எல்லாருக்கும் அத்தியாவசியமா இப்ப வீட்டுல இருக்குன்னு நினைக்கிற டெலிவிஷனுக்கு டிவிக்கு 28%ல இருந்து 18% இப்ப ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. அப்புறம் ஏர் கண்டிஷனர்ஸ்க்கு, மானிட்டர்ஸ்க்கு, ப்ரொஜெக்டர்ஸ், டிஷ் வாஷிங் மிஷினுக்கு கூட 28%ல இருந்து 18% குறைச்சிருக்காங்க. இனிமே நீங்க வாங்க போற பொருட்களை இந்த ஜிஎஸ்டி ரேட்டை பொறுத்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஜிஎஸ்டியில ஒரு சில செக்டாருக்கு ரொம்ப ஹைக்கா ஜிஎஸ்டியை ஏற்றிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். மெயினா மைனிங்க்கு ஆல்ரெடி 5% மட்டும்தான் ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்போ அந்த மைனிங்க்கு 18% ஆக்கியிருக்காங்க. மெயினா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அதிகமா போட்டிருக்காங்க. அதிகமா போட்டாவாச்சு அதை வாங்கி சாப்பிடாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப நம்பலாம். அப்படி நீங்களும் நினைக்கிற மாதிரி இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி டொபாக்கோ, பான் மசாலா அந்த பொருட்களுக்கெல்லாம் ஆல்ரெடி
28% இருந்துச்சு. இப்போ வந்து அதோட ஜிஎஸ்டி வந்து 40% மாத்திருக்காங்க. அப்புறம் கஃபினேட்டட் பெவரேஜஸ் அதுக்கும் வந்து 40% ஆக்கியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஜூஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டியை மாத்திருக்காங்க. ஸ்மோக்கிங் பைப்ஸ், சிகரெட்ஸ், சிகர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி இருந்த 25% இருந்து இப்ப 40% மாத்திருக்காங்க. பிஸ்டல்ஸ், ஏர்கிராஃப்ட் எல்லாத்துக்குமே வந்து 40% மாத்திருக்காங்க. மெயினா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, டொபாக்கோ பொருட்கள் அப்புறம் வந்து சிகரெட்ஸை வந்து 40% உயர்த்திருக்காங்க. இதை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். நீங்களும் இதை வரவேற்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்க்குலாம் வந்து 40% ஆக்கியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அத்தியாவசியமாக எல்லா வீட்லயும் டெய்லியும் தேவைப்படுற பால் பொருட்களை பத்தி தான் பார்க்கலாம். பால் பொருட்களை பொறுத்த அளவுக்கு 0% ஜிஎஸ்டியா ஆக்கியிருக்காங்க. இப்ப நான் சொல்ல போற எல்லா பொருட்களுக்குமே ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கும்போது பாலுக்கு 0% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அப்புறம் முட்டைகளுக்கு, அப்புறம் தயிர், லஸ்ஸி, ஹெல்த் சர்வீஸ், அப்புறம் எஜுகேஷன் சர்வீசஸ்க்கு, சில்ட்ரன்ஸ் டிராயிங்கு, அப்புறம் கலர் புக்ஸு, ஃபுட் கிரெயின்ஸ்க்கு, ஆட்டாக்கு, பேக்கடு பன்னீருக்கு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அப்புறம் சால்ட்டு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாமே 0% ஜிஎஸ்டி தான். அப்புறம் 5% ஜிஎஸ்டியா இருக்கிற பொருட்கள்னு பார்த்தோம்னா சர்க்கரை, டீ, கோல், அப்புறம் எடிபிள் ஆயில்ஸ், ரேசின்ஸ், அப்புறம் டொமஸ்டிக் எல்பிஜி, மில்க் பவுடர், கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் ஃபுட்வியர்ஸ், ஃபேப்ரிக், அப்புறம் மேட்டிங், அப்புறம் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், காஃபி எல்லாத்துக்குமே 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. 12% ஜிஎஸ்டின்னு பார்த்தோம்னா வெண்ணெய், நெய், அப்புறம் அல்மண்ட், மொபைல்ஸ், ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட்ஸு, ஜாமு, ஜெல்லி, பேக்கடு கோகனட் வாட்டர், அம்பரல்லா, இந்த உணவுப் பொருட்கள்லாம் பேக்கெட்ல இருக்கிற மற்ற எல்லா உணவுப் பொருட்களுக்கும் 12% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. 18% நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி தான் டூத் பேஸ்ட், ஹேர் ஆயில், இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. மேக்சிமம் நம்ம எல்லா பொருட்களையும் கவர் பண்ணியாச்சு. நீங்க எந்த ரிவைஸ்டு ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ரொம்பவுமே அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் டிஃபரன்சஸ் சீரியஸை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.